வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்களுக்காக ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆழமான மூலப்பொருளை நம்ம ஆராயப் போகிறோம். ஆமா, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. கண்டிப்பா. இப்போ நீங்க தினமும் பாதையில கடந்து செல்லும் ஒரு சிறிய இரும்புக்கும் சிந்திக்கும் திறன் கொண்ட உங்களுக்கும் ஏன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் மையப்புள்ளியா ஒரே ஒரு ரகசியம்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? ம் அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஆமா. ஏன்னா மனிதர்களாகிய நாம இயற்கையாகவே எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கக்கூடியவர்கள் இல்லையா? உண்மைதான். நம்முடைய நாடு, நம்முடைய மொழி, நம்முடைய இனம் அப்படின்னு தொடர்ந்து சுவர்களை நாம எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். கரெக்ட். மனித மனம் ஏன் எப்போதும் பிரிவினையை நோக்கியே ஈர்க்கப்படுகிறது? இந்த உளவியல் சிக்கலை உடைத்து மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வரைபடம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஓ, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குமே. அப்படிதானே. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இன்று நாம் விவாதிக்க போவது அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 484 487 மற்றும் அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் ஆகிய குறிப்புகளை பற்றிதான். இங்குள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த வரிகள் எவ்வாறு மனித மனதின் புரிதலை விரிவுபடுத்துகின்றன அப்படிங்கிறது தான். இது ஏதோ காட்டில் தவம் செய்வதற்கான வழிமுறைகள் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை அடியோடு மாற்றக்கூடிய ஒரு உளவியல் கட்டமைப்பு. இதை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இந்த மூலப்பொருளை ஆராயும் பொழுது நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது ஒரு மனிதனின் பரிணாம வளர்ச்சியை படிநிலைகளாக துல்லியமாக வடிவமைத்திருப்பதுதான். அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி சொல்றீங்க. ஆமா. ஏன்னா மனித மூளை என்பது பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்காக பழகிய ஒரு உறுப்பு. ரைட், ஒரு சர்வைவல் மெக்கானிசம். கரெக்ட். ஆபத்து வரும்போதெல்லாம் தன்னை தவிர மற்ற அனைத்தையும் எதிரியாக பார்க்கும் மரபணு ரீதியான பழக்கம் நமக்கு இருக்கு. ஆமா, அது இயற்கையான ஒரு விஷயம் தானே. உண்மைதான். ஆனா அந்த பழக்கத்தை மாற்றி பிரபஞ்சத்தோடு மனித மனம் எப்படி தன்னை இணைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமான உளவியல் கண்ணோட்டத்தோடு இந்த வரிகள் அணுகுகின்றன. ஓஹோ, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தத்துவங்களை பற்றி பேசத் தொடங்கும் முன் ஒரு மனிதனின் அடிப்படை செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதிலிருந்தே இந்த மூலப்பொருள் தொடங்குது இல்லையா? ஆமா, அந்த முதல் படியே ரொம்ப ஆழமானது. அந்த வரி கொல்லா நெறியே அருட்பெரும் ஜோதி குருவருள் நெறியென அருட்பெரும் ஜோதி. அதாவது ஒருவருக்கு உயர்ந்த அருள், அதாவது குருவின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி கொல்லாமை என்ற அறத்தை கடைபிடிப்பதுதான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு. இதோட முழு அர்த்தம் என்ன? ஏன்னா ஒரு கட்டிடத்தை கட்ட அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த தத்துவ படிக்கட்டுகளில் மேலே ஏறுவதற்கு கொல்லாமை என்ற அடித்தளம் மிக அவசியம்னு தோணுது. இது சரியா? மிக சரியான ஒரு ஒப்பீடு. ஏன் கொல்லாமை மட்டுமே குருவின் அருளை பெறுவதற்கான ஒரே வழி அப்படின்னு மூலத்துல சொல்லப்பட்டுள்ளதுன்னா, இது வெறுமனே ஒரு விதிமுறை அல்ல. இது பிரபஞ்சத்தின் அடிப்படை பண்பு. ஒரு நிமிஷம். இப்போ ஒரு கொடிய விலங்கோ அல்லது ஒரு எதிரியோ நம்மளை தாக்க வரும்போது தற்காப்புக்காக நாம செயல்படுவது கூட இந்த விதினை மீறுவதாகுமா? நீங்க கேக்குற அந்த கேள்வி மனித குலம் பல நூற்றாண்டுகளாக விவாதித்து வரும் ஒரு அடிப்படையான முரண்பாடுதான். ஆமா, ஏன்னா மனன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை விதியை இது மீறுவது போல தோணலாம் இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா இந்த மூலப்பொருள் பேசுவது உடலின் தற்காப்பை பற்றி அல்ல, உணர்வின் எல்லையை பற்றி. புரியுது. உடம்ப பத்தி இல்ல, மனச பத்தி சொல்றாங்க. கரெக்ட். வன்முறை அல்லது ஒரு உயிரை கொல்லுதல் என்பது உன்னுடைய இருப்பை விட என்னுடைய இருப்பு மிக முக்கியமானது என்ற அகங்காரத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு. ஓ, அதாவது என்னோட ஈகோ தான் அங்க வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. ஆமா. பிரபஞ்சத்தின் அடிப்படை பண்பே உயிர்களை உருவாக்குவதும் அதை ஒரு சுழற்சியில் காப்பதும் தான். நீங்க ஒரு உயிரின் சுதந்திரமான இயக்கத்தை வன்முறையால் முடித்து வைக்கும்போது அந்த இயற்கையின் அடிப்படை விதியை நேரடியாக எதிர்க்கிறீர்கள். ரைட். அப்போ இயற்கை விதியை எதிர்த்து கொண்டு அதே இயற்கையின் அல்லது பிரபஞ்சத்தின் உயர்ந்த அருளை எப்படி பெற முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. மிகச் சரியாக சொன்னீர்கள். ஒரு சிக்கலான கணினி நிரலில் ஒரு தவறான குறிமுறை புகுந்து விட்டால் அது எப்படி ஒட்டுமொத்த அமைப்பையும் செயலிழக்கச் செய்யுமோ, அதாவது ஒரு வைரஸ் மாதிரி. ஆமா, ஒரு வைரஸ் மாதிரி. அதைப் போலவே அகத்திலெழும் கொல்லும் எண்ணம் மனிதனின் ஒட்டுமொத்த ஆன்மீக அமைப்பையும் சிதைத்துவிடும்.
ம். இது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். அந்த கணினி நிரல் ஒப்பீடு இத புரிஞ்சுகொள்ள எளிதா இருக்கு. ஆனா அடுத்த வரியில என்ன மிகவும் குழப்பிய ஒரு வார்த்தை இருக்கே. என்ன வார்த்தை அது? பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே அப்படின்னு வருது. இது ஏதோ ஒரு முறை சொல்லப்பட்டதல்ல. பலமுறை மெய்ச்சிவத்தால் வலியுறுத்தப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பலமுறை சொல்லணும்? ஏன்னா வன்முறை என்பது மனிதனின் ஆழ்மனதில் வேரூன்றிய ஒரு தற்காப்பு ஆயுதம். மனித வரலாற்றை திரும்பி பாருங்கள். தன்னுடைய சுய லாபத்துக்காகவோ அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவோ வன்முறையை நியாயப்படுத்தும் தன்மை மனித மனதிற்கு இருக்கு. ஆமா. என் நாட்டுக்காக கொல்கிறேன், என் உணவுக்காக கொல்கிறேன் அப்படின்னு நாமளே காரணங்கள உருவாக்கிக்குவோம் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஆழமான மரபண ரீதியான மாயையிலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வருவது ஒரு முறை சொல்லி நடக்கும் காரியம் அல்ல. ஓ, அதனாலதான் பல்கால், அதாவது பலமுறை அப்படின்னு அழுத்தமா பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, அது தொடர்ந்து பலமுறை வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. சரி, இப்போ வெளிப்புறச் செயலான கொல்லாமை அப்படிங்கிற அடித்தளத்தை அமைச்சிட்டோம். இதிலிருந்து மனிதனின் அகச்சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடுத்த தத்துவ படிக்கட்டு நம்ம அழைத்துச் செல்கிறது இல்லையா? ஆமா, இது அடுத்த கட்ட நகர்வு. அதுல உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக அப்படின்னு வருது. அதாவது எல்லா உயிர்களையும் சமமாக பொதுவாக மனதில் வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே செய்ரெல்லாம் விடுகெனச் செப்பிய சிவமே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது அனைத்து குற்றங்களையும் மாசுகளையும் கைவிட வேண்டும். இத நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நாம் அன்றாடம் சந்திக்கும் மனிதர்களையும் உயிர்களையும் எப்படி பார்க்கிறோம்? கண்டிப்பா நம்முடைய மனம் உடனடியாக அவர்களை எடை போட தொடங்கி விடுகிறது. ஆமா, உங்க உடை, மொழி, உருவம் இத வச்சு நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த செய்ரெல்லாம் விடு அப்படிங்கிறது நம் மொபைல் போனில் உள்ள தேவையற்ற கேட்ச் மற்றும் ஜங்க் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, அதை அழிச்சு போன வேகமாக்குவோம். அதே மாதிரிதான் மனதின் குற்றங்களை நீக்கினால்தான் நமக்கு அந்த சமத்துவ பார்வை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு நவீன ஒப்பீடு இது. இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த ஜங்க் ஃபைல்ஸ் எப்படி உருவாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி உருவாகுது? மூலத்துல பயிர்ப்புரு காரண பரிசுகள் பற்பல அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. பயிர்ப்புரு காரணம்னா வெறுப்பையோ அச்சத்தையோ ஏற்படுத்தும் அகக்கருவிகள்னு அர்த்தம். ஓ, அப்போ மனம், புத்தி, சித்தம் இதெல்லாம் தான் அந்த அகக்கருவிகளா? ஆமா, இந்த அகக்கருவிகள் எப்படி நம்மை தவறாக வழிநடத்துகின்றன என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனையோ உயிரையோ பார்த்து வேறுபாட்டையும் வெறுப்பையும் உருவாக்குவது இந்த கருவிகள்தான். ஒரு நிமிஷம், இப்போ என் மனம் ஏன் இன்னொரு மனிதனை பார்த்து வெறுப்ப உருவாக்கணும்? எல்லாவற்றையும் ஒன்னா பார்க்க ஏன் மறுக்குது? ஏன்னா இந்த அகக்கருவிகளுக்கு நான் என்ற அகங்கார உணர்வு மிகவும் அவசியம். நான் வேறு, மற்றவர்கள் வேறு அப்படின்னு பிரித்து பார்த்தால்தான் அந்த அகங்காரத்தால் தன் இருப்பை தக்க வைக்க முடியும். ஓ, அப்போ ஈகோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக மத்தவங்கள பிரிச்சு பாக்குது. கண்டிப்பா. தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சமே வேறுபாட்டையும் வெறுப்பையும் உருவாக்குகிறது. இதைத்தான் பற்பல பரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மொபைல் ஜங்க் ஃபைல்ஸ் மாதிரி இந்த பயிர்ப்புரு கர்ணங்கள் உருவாக்கும் அந்த செய்ரை, அதாவது குற்றங்களை விடுவதன் மூலமே உயிர்களை பொதுவாக பார்க்கும் பக்குவம் நமக்கு வரும். மிகச்சரி. மனதை தூய்மைப்படுத்தி சமத்துவமாக பார்க்க தொடங்கிய பிறகு இந்த தேடல் தனது உச்சகட்ட தத்துவத்திற்கு நகர்கிறது. ஆமா, இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய வரிகள் உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே அப்படின்னு சொல்லுது. பலவாக தெரியும் உயிர்களின் திரள் அனைத்தும் ஒன்றே என்ற பேருண்மை இது. அது மட்டும் இல்லாம உயிருள் யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்தே அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தையும் முன்வைக்குது. இறைவன் உயிருக்குள் இருக்கிறான், உயிர்கள் இறைவனுக்குள் இருக்கின்றன அப்படின்னு. இது ஒரு ஆழமான பிரபஞ்ச ஒருமைப்பாடு. இத நான் எப்படி பாக்குறேன்னா கடலுக்கும் நீர்த்துளிக்கும் உள்ள உறவை வைத்து பார்க்கலாம். ஒரு நீர்த்துளிக்குள் முழு கடலின் தன்மையும் இருக்கிறது. அதே சமயம் கடல் முழுவதும் நீர்த்துளிகளால் ஆனது. ஆமா, ஒரு சொட்டு நீரை எடுத்து ஆராய்ந்தாலும் அதுல ஒட்டுமொத்த கடலின் ரசாயனத்தன்மையும் இருக்கும். அப்படித்தானே? அத போலத்தான் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை இந்த மூலப்பொருள் விளக்குகிறது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. இத கேட்கும் நேயர்களுக்கு நான் இது கொஞ்சம் எளிமையாக்குகிறேன். உயிர்த்திரள் ஒன்றென உணர்வது என்பது பிரபஞ்சத்தில் தனித்தனி உயிர்கள் என்ற மாயை விலகி எல்லாம் ஒன்றே என்ற முடிவான ரகசிய தத்துவ படிக்கட்டின் உச்சத்தை அடைவதாகும். அதாவது எல்லாமே கனெக்டட் அப்படின்னு உணர்றது. ஆமா,
நீங்க கடலோட ஒப்பிட்டீங்க, நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிரம்மாண்டமான காட்டை எடுத்துக்கோங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான தனித்தனி மரங்கள் நிற்பது போல தெரியும். ஆமா, ஒவ்வொரும் தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா பூமிக்கு அடியில அந்த மரங்களின் வேர்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து அந்த ஒட்டுமொத்த காடும் ஒரே ஒரு பெரு உயிராக செயல்பட்டு கொண்டிருக்கும். ஓ, அப்போ நான் ஒரு வேரை தொட்டால் அது ஒட்டுமொத்த காட்டையே தொடுவதற்கு சமம்னு சொல்றீங்களா? கரெக்ட். இதுதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஆனா எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஒரு சக்தி உயிருக்குள் இருக்கிறது என்று மட்டும் சொல்லியிருந்தால் போதாதா? எதற்காக பரஸ்பர ஊடுருவலை, அதாவது இரண்டுமே ஒன்றுக்குள் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்? இதுல ஒரு ஆழமான உளவியல் விடுவிப்பு ஒளிந்திருக்கிறது. ஒரு சக்தி உயிருக்குள் இருக்கிறது என்று மட்டும் சொன்னால் அது ஒரு எஜமான் மற்றும் அடிமை என்ற மனநிலையை உருவாக்கிவிடும். ஓ, நான் ஒரு அடிமை, ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை இயக்குது அப்படின்னு தோணும். ஆமா. ஆனா எங்களுக்குள் உயிர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது அங்கு ஒரு எஜமான் அடிமை உறவு மறைந்து ஒரு நெருக்கமான உறவு உருவாகிறது. இதை கேட்கும்போதே நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் இருக்கும் ஒரு பெரிய சுமை இறங்குவது போல இருக்கு. சரி, இப்போ இந்த உயரிய தத்துவங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டோம். இதனால் உலகிற்கு என்ன பயன்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இதற்கான பதில மூலப்பொருளின் இறுதி வரிகளே தருது. உயிர் நலம் பரவுகள் என்று உரைத்தமை சிவமே அப்படின்னு முடியுது. அனைத்து உயிர்களின் நலனும் எங்கும் பரவ வேண்டும் என்ற இறுதி முழக்க வேண்டியது. ஆமா, ஒரு மனிதன் எல்லா உயிர்களும் ஒன்றே அப்படின்னு முழுமையா உணர்ந்துட்டா அவனால் எப்படி மற்ற உயிர்கள் துன்பப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. தன்னோட வலது கையில் அடிபட்டா இடது கை எப்படி தானாக சென்று வலியை துடைக்கிறதோ அதே போலதான் செயல்படுவான். மிக சரியான உதாரணம். ஏன்னா உயிர்நலம் பரவுக என்பது கட்டாயப்படுத்தி செய்யப்படும் ஒரு செயல் அல்ல. அது அந்த உயர்ந்த நிலையை அடைந்த ஒருவனின் தவிர்க்க முடியாத உயிரியல் வெளிப்பாடு. வாவ்! கொல்லாமையில் தொடங்கி அகத்தூய்மை அடைந்து எல்லா உயிர்களும் ஒன்றே என உணர்ந்து இறுதியில் உயிர்நலம் பரவுக என்று உலக நன்மைக்காக எப்படி இந்த பாடல் ஒரு முழுமையான பயணத்தை அமைத்துக் கொடுத்துள்ளதுன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஆமா, இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல, மனிதகுலம் முழுமைக்குமான ஒரு பரிணாம வளர்ச்சி வரைபடம். சரி, நாம இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. நீங்கள் அடுத்த முறை சாலையில் ஒரு அறிமுகமில்லாத நபரையோ அல்லது ஒரு சிறிய உயிரினத்தையோ பார்க்கும்போது உங்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் இருப்பது ஒரே இருப்புதான். அதாவது உயிருள் யாம் எம்முள் உயிர் என்ற இந்த உண்மையை ஒரு கணமாவது நினைத்து பாருங்கள். கண்டிப்பா அது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஆமா, அந்த சிந்தனை அந்த நொடியில் உங்கள் கோபத்தை, உங்கள் கவலையை அல்லது உங்கள் பார்வையை எப்படி மாற்றுகிறது என்பதை சிந்தித்து பாருங்க. இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சிந்தனைக்கான தொடக்கம்தான். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.